प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 5/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஃபரிஷ்தா சொரூபத்தின் நிலை. ஃபரிஷ்தா சொரூபத்தின் நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்களா? ஃபரிஷ்தா சொரூபத்தின் ஒளியில் மற்ற ஆத்மாக்களுக்கு ஒளிதான் தென்படும். எல்லைக்குட்பட்ட நடிகர்கள் எப்பொழுது எல்லைக்குள் தன்னுடைய நடிப்பை செய்து கொண்டிருப்பதாக தென்படுகிறார்களோ, செயற்கை ஒளியின் காரணமாக மிக அழகான சொரூபமாக தென்படுவார்கள். அதே நடிகர் சாதாரண வாழ்க்கையில் சாதாரண வெளிச்சத்தில் தன்னுடைய பங்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி தென்படுகிறார்கள்? இரவு பகலுக்கான வித்தியாசம் தென்படுகிறது அல்லவா? லைட்டின் ஃபோக்கஸ், அதாவது மின் ஒளியின் குவிப்பு அவருடைய முகத்தோற்றத்தையே மாற்றம் செய்துவிடுகிறது. அதுபோலவே எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தின் கதாநாயகன் கதாநாயகி நடிகர்கள் நீங்கள் அவ்யக்த நிலையின் ஒளியின் உள்ளே ஒவ்வொரு நடிப்பையும் செய்வதினால் என்னவாக தென்படுவீர்கள்? ஆன்மீக ஃபரிஷ்தாக்களாக தென்படுவீர்கள். ஸ்தூலமான உடலுக்கு பதிலாக சூக்ஷ்ம வதனவாசியாக தென்படுவீர்கள். உடலில் இருப்பவராக இருந்த போதிலும் ஒளி வடிவமான உடலின் அனுபவம் ஆகும். ஒவ்வொரு நடிப்பும் ஒவ்வொருவரையும் இயல்பாகவே கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி இன்றைய எல்லைக்குட்பட்ட சினிமா அல்லது நாடகம் கலியுக மனிதர்களை கவரும் முக்கிய கேந்திரமாக இருக்கிறது. தவிர்த்துவிட விரும்பினாலும் மற்றும் பார்க்க விரும்பாவிட்டாலும் கூட எல்லைக்குட்பட்ட நடிகர்களின் நடிப்பு தன் பக்கம் இழுத்து விடுகிறது. ஆனால் அதற்கான ஆதாரம் ஒளி ஆகும். அதே போலவே இந்த கடைசி நேரத்தில் மாயாவின் கவர்ச்சி மிக அதிக அளவு ஆன பிறகு முடிவு ஏற்படும் பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட கதாநாயக நடிகர்கள் யார் எப்பொழுதும் புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருந்து புள்ளி வடிவான தந்தையுடன் ஒவ்வொரு பங்கையும் நடிப்பவர்கள் மற்றும் தெய்வீக ஜோதி சுரூபமானவர்கள், அவர்களுடைய மனநிலையும் லேசானது. மேலும் மேடையில் ஒவ்வொரு நடிப்பின் பங்கும் லைட்டில்தான் இருக்கிறது. அதாவது யார் டபுள் லைட் ஃபரிஷ்தாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் இயல்பாகவே தன் பக்கம் கவருவார்கள். இன்றைய உலகில் டிராமாவை தவிர ஃபரிஷ்தாக்களின் கண்களைப் போல கவரக்கூடியவை என்று சொல்லும் அளவிற்கு வேறு என்ன இருக்கிறது? டிவி. எப்படி டிவி மூலமாக இவ்வுலகின் பலதரப்பட்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பதால் அநேகர் அவற்றில் கவரப்படுகிறார்கள். அதாவது கீழே விழும் கலையில் செல்கிறார்கள். அதுபோலவே ஃபரிஷ்தாக்களின் கண் தெய்வீக தொலைக்காட்சியின் காரியத்தை செய்யும். ஒவ்வொருவரின் கண்கள் மூலமாக இந்த உலகத்தை மட்டுமல்லாமல் 3 உலகின் தரிசனம் செய்வார்கள். அதுபோலவே ஃபரிஷ்தாக்களின் நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கும் மணி ஆத்மாக்களை சர்ச் லைட் மற்றும் லைட் ஹவுஸிற்கு சமமாக தன்னுடைய சொரூபம், சுயமாற்றம் மற்றும் உயர்ந்த லட்சியத்தின் தெளிவான காட்சிகளை காண்பிப்பார். அப்படி ஃபரிஷ்தாக்களின் யுக்தி நிறைந்த வார்த்தை, அதாவது விலைமதிக்க முடியாத வார்த்தைகள் ஒவ்வொரு யாசிக்கின்ற ஆத்மாக்களின் பையை இரத்தினங்களால் நிரப்பிவிடும். தேவதைகள் கூட பக்தர்களின் மேல் மகிழ்ச்சி அடைந்து பூக்களின் மழை பொழிகிறார்கள் என்ற வர்ணனை இருக்கிறது. அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக உலகின் ஆத்மாக்களுக்காக அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து வரதானங்களின் மலர் மழை அனைவருக்காகவும் பொழியும். அதனால்தான் உங்கள் அனைவரையும் தேவதை, அதாவது கொடுப்பவர் என்று புரிந்து பக்தர்கள் துவாபர யுகத்திலிருந்து தேவதைகளின் மகிமை மேலும் பூஜை செய்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடைசி நேரம் அனைத்து ஆத்மாக்கள், விசேஷமாக பாரதவாசி ஆத்மாக்கள், தேவதை தர்மத்தின் கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் யாரும் உங்களுடைய தேவதை ரூபத்தின் பாலனையை எடுக்க மாட்டார்கள். மாறாக பிற்காலத்தில் இந்த தர்மத்தின் வளர்ச்சியடையும் நேரத்தில் தொடங்கி கடைசி வரையிலான நேரத்தில் உங்களுடைய தேவதை ரூபம், வள்ளல் ரூபம் மற்றும் வரமளிக்கும் ரூபத்தை அனுபவம் செய்வார்கள். உங்களுடைய கடைசி தேவதை ரூபத்தின் அநேக பிராப்திகளின் சம்ஸ்காரம் மற்றும் நினைவுகள் அனைத்து ஆத்மாக்களில் உள்ளடங்கி இருக்கிறது, அதாவது நிரம்பி இருக்கிறது.
இந்த காரணத்தினால் நடைமுறை ரூபத்தில் சத்தியுக உலகில் வராவிட்டாலும் துவாபர யுகத்தில் உலக மேடையில் வந்தவுடனேயே தேவதை சொரூபத்தின் பிராப்தியின் நினைவு வெளிப்பட்டு விடுகிறது. மேலும் மகிமை பூஜைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய கடைசி ஃபரிஷ்தா சொரூபத்தை புரிந்து கொண்டீர்களா? அந்த மாதிரி எல்லைக்கப்பாற்பட்ட நடிகர்கள் தானாகவே தன் பக்கம் கவரமாட்டார்களா? இதுவும் டபுள் லைட் நிலை உங்கள் அனைவரையும் மற்றும் தந்தையையும் பிரத்யக்ஷம் செய்யும். ஜீரோ மற்றும் ஹீரோ இருவரும் பிரத்யக்ஷம் ஆவார்கள். புரிந்ததா? கரண்ட் இல்லாமல் ஆகிவிட்டது. பின்பு பாபா கூறினார், இப்பொழுதும் பாருங்கள் கரண்ட் மூலமாக எவ்வளவு காரியம் நடக்கிறது. இப்பொழுது கூட உங்கள் அனைவரையும் கவரக்கூடிய பொருள் லைட், அதாவது கரண்டின் ஆதாரத்தில் இருக்கிறது. நல்லது. அப்படிப்பட்ட எப்பொழுதும் ஜீரோவுடன் ஹீரோ பங்கை செய்யக்கூடிய, எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபம், உலகில் அனைத்தையும் தன்னையும் மற்றும் தந்தையையும் வெளிப்படுத்தக்கூடிய, உலகின் அனைத்து ஆத்மாக்களின் அனைத்து மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதிரி ஃபரிஷ்தாக்களின் உலகில் இருப்பவர்களை மற்றும் ஃபரிஷ்தாக்களின் உலகிலிருந்து விலகி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: தன்னுடைய தொழிலின் நினைவு மூலமாக மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ராஜயோகி ஆகுங்கள். அமிர்த வேளை மற்றும் முழு நாளில் இடையிடையே தன்னுடைய தொழிலை நினைவில் கொண்டு வாருங்கள். ராஜயோகியின் ஆசனத்தில் அமரக்கூடியவராக இருங்கள். ராஜயோகி என்றால் ராஜா, அவரிடத்தில் கட்டுப்படுத்தும் மற்றும் ஆளுமை சக்தி இருக்கிறது. அவர் ஒரு நொடியில் மனதை கட்டுப்படுத்த முடியும். அவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய எண்ணம், வார்த்தை, செயலை வீணானதாக இழக்க முடியாது. ஒருவேளை விரும்பிய போதும் வீணானது வந்துவிடுகிறது என்றால் அவரை ஞானம் நிரம்பியவர் மற்றும் ராஜா என்று கூற மாட்டோம். ஸ்லோகன்: சுயத்தின் மேல் ராஜ்யம் ஆளுமை செய்பவர்தான் உண்மையான சுயராஜ்ய அதிகாரி. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।